ராமேஸ்வரத்தில் கொடுக்கக்கூடியது போல் தீர்த்தம் சடாரி வழங்கப்படுகிறது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், எல்லாருடைய மனக்குறையும் நீங்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதுவும் பைரவர் பயங்கர சக்தி உடையவர். ஹரஹர நம பார்வதி பதகே. ஹரஹர மகாதேவா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷகே பவரோகிணாம் நதகே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தயே நமः. அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் ஆலயம் சென்னை மாநகரிலே போரூரில் எழுந்திருக்கும் இத்திருக்கோவிலின் சிறப்பு அம்சமாகப்பட்டது. இத்திருக்கோவிலின் மற்றொரு பெயர் உத்தர ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. ராமர் தன்னுடைய அன்பு மனைவியான சீதா பிராட்டியை ராவணன் கடத்தி செல்ல அவர் வனம் தேடி அவர் காலடி படாத வனமே இல்லை என்று சொல்லலாம் இப்பூமியிலே. அப்படி எல்லா இடத்திலும் சென்ற ராமபிரான் இங்கு பொழுது சாயும் நேரத்தில் இங்கே நடந்து வரப்போது ஒரு நெல்லி மரம் அவர் கால் தடறி கீழே விழுந்தார். அச்சமயம் அவருடைய உள்ளுணர்வு இந்நெல்லி மரத்தின் வேரடியில் ஒரு லிங்கம் இருப்பதாக அவருடைய உள்ளுணர்வு சொல்லியது. அக்கணமே அவர் இங்கேயே 48 நாள் ஒரு மண்டலம் அந்நெல்லிமரத்திலிருந்து நெல்லிக்கனியை மட்டும் 48 நாள் உணவாக அருந்தி ஒரு மண்டலம் பூஜை செய்வித்தார். அது சமயம் 48வது நாள் வந்தது. அன்று பூமி பிளரும் சத்தம் கேட்டு ராமபிரான் கண் திறந்து தவத்திலிருந்து கண் திறந்து பார்த்தபோது பூமி பிளர்ந்து ஒரு லிங்கம் வந்தது. அந்த லிங்கமாகப்பட்டது அமிர்தலிங்கம் என்று சொல்லக்கூடிய ராமநாதீஸ்வரர் என்று திருநாமம். ராமர் பூஜை பந்ததால் இந்த ஸ்தலத்திற்கு ராமநாதீஸ்வரர் என்று பெயர். இத்திருக்கோவிலில் சிறப்பு அம்சமாகப்பட்டது வைணவ முறைப்படி தீர்த்தம் சடாரி ராமேஸ்வரத்தில் கொடுக்கக்கூடியது போல் தீர்த்தம் சடாரி வழங்கப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் சீதா பிராட்டி இருப்பதாக இங்கிருக்க ராமநாதீஸ்வரர் ஒரு அசரீரி வாக்காக சொல்லியதால் இங்கிருந்து சென்ற ராமர் அவர் தற்சமயம் ராமேஸ்வரத்தில் போய் சீதா பிராட்டியை மீட்டெடுத்தார். அங்கிருந்து ராவணனை கொன்றதால் பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்பட்டதால் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டாபனம் கடற்கரையோரம் செய்வித்து அத்தோஷத்திலிருந்து விடுபட்டதாக ஒரு ஐதீகம். அதேபோல் இங்க இருக்கக்கூடிய ராமநாதீஸ்வரருக்கு ராமேஸ்வரத்தில் செய்விக்கக்கூடிய பிதுர்தோஷம் பிதுர் நிவர்த்தி போன்றவற்றை இங்கும் செய்யலாம். ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய பலன் இந்த ராமநாதீஸ்வரர் திருத்தலத்திலே நாம் வந்து பரிகாரம் இங்கே ராமருக்கு குருவாக விட்டிருந்ததால் குருவுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் இத்திருக்கோவிலில் அருள்மிகு மூலவ மூர்த்தியான ராமநாதீஸ்வரருக்கு அனைத்து விதமான பரிகாரங்களும் குருவினால் ஏற்படக்கூடிய உத்தியோகம், திருமணம், அயல் நாட்டு போகக்கூடிய யோகங்கள், குருவினால் தடைப்படக்கூடிய வியாபாரம், தொழில் போன்றவற்றினால் இருக்கக்கூடிய குருதோஷங்கள் அனைத்தும் இத்திருக்கோவிலில் 9 வாரம் வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி 9வது வாரம் கொண்டைக்கடலையும் தயிர் சாதமும் நெய்வேத்தியமாக இத்திருக்கோவிலில் செய்வோம் என்றால் நமது பிரார்த்தனைகள் அனைத்தும் ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் நிறைவேற்றுவார் என்பது பக்தர்களின் கண்கூடான நம்பிக்கை. பல பேர் செய்வித்து அதனுண்டான பலன்களையும் பெற்றிருக்கிறார்கள். இத்திருக்கோவிலில் அமைந்திருக்க இடம் என்று பார்த்தால் போரூரிலிருந்து குன்றத்தூர் வழியாக மார்க்கமாக செல்லக்கூடிய சாலையில் இடதுபுறம் ஒயர்லெஸ் ஸ்டேஷன் ரோடு என்று சொல்லக்கூடிய போரூர் மின்சார வாரியம் இடதுபுறமாக திரும்பினால் இத்திருக்கோவிலில் வந்தடையலாம். அதேபோல் குன்றத்தூர் சாலை வழியா மார்க்கமாக வரும்பொழுது முதல் இடதுபுறமாக திரும்பினாலும் அல்லது 4வது இடதுபுறமாக திரும்பினாலும் இத்திருக்கோவிலில் வந்தடையலாம். இத்திருக்கோவில் தற்சமயம் திருப்பணியாகப்பட்டது செய்விக்கப்பட்டு பாலாலயம் செய்விக்கப்பட்டு அனைத்து திருமூர்த்தங்களும் அத்திப்பலகையில் ஆவாகனம் செய்து
இப்போது பாலாலயம் செய்த சுவாமியும் அம்பாளும் மட்டுமே இப்போதைக்கு தரிசனம் செய்விக்கிறார்கள் பக்தர்கள். இத்திருக்கோவிலில் மாசி மாசம் என்று சொல்லக்கூடிய சிவராத்திரி மிகவும் விசேஷமாக செய்விக்கப்படும். 4 காலங்களும் பலாயிரம் பக்தர்கள் இங்கே வந்து சிவகாம சுந்தரி சமேத ராமநாதீஸ்வரரை அனுகிரகம் பெற்று செல்கிறார்கள். அதேபோல் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் மிகவும் விமர்சையாக நடைபெறும். மற்றும் வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய 10 நாள் பிரம்மோற்சவ திருவிழா. முதல் நாள் இங்கு கிராம தேவதை என்று சொல்லக்கூடிய எல்லை தேவதை ஸ்ரீ காளியம்மனுக்கு முதல் நாள் அபிஷேக பிரார்த்தனையும், 2ஆம் நாள் மகா கணபதி ஹோமம், மகா கணபதி புறப்பாடும், 3ஆம் நாள் விநாயகர் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய விநாயகர், முருகப்பெருமான், சிவபெருமான், அம்பாள், தனி அம்பாள் என்று மும்மூர்த்தங்களும் முதல் நாளிலிருந்து 3ஆம் நாள் 3 நாட்களும் மும்மூர்த்தி புறப்பாடுகள் நடைபெறும். மிக விமர்சையாக 10 நாள் பிரம்மோற்சவ திருவிழா இத்தலத்திலே நடக்கும். ராமநாதீஸ்வரர் ஆலயத்தில் குரு பரிகாரங்கள் மிகவும் விமர்சையாக செய்விக்கப்பட்டு அனைத்து பக்தர்களும் நன்மை பெற்று செல்கிறார் என்பது பக்தர்களின் கண்கூடான நம்பிக்கை. அரகர நம பார்வதி பதகே, அரகர மகாதேவா. சிவ சிவா சிவாய நம. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே, சிவ சிவ என்ன சிவகதிதானே. இந்த கோயில் ராமநாத ஈஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு நான் கிட்டத்தட்ட 1976லேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கேன். நான் ஒரு மின்சார வாரியத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவன். அப்போ இருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அந்த சமயத்தில் இந்த கோயில் உள்ள நுழையவே முடியாது. கோயில் உள்ள வெறும் புல்லும் பூண்டும் முள்ளு செடிகளுமாக தான் இருந்ததை ஒழிய மூலஸ்தானம் இருந்துச்சு. இந்த பக்கத்தில் வந்து அம்பிகை சிவகாம தாயார் மட்டும்தான் இருந்தாங்க. வேறு எந்த ஸ்தானமும் இங்கே இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போ விநாயகர் மட்டும்தான் அப்போ இருந்தது. முருகர் கூட அப்போ கிடையவே கிடையாது. என்ன, அந்த காட்டிலேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷம் வரைக்கும் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்போ இருந்ததை விட இன்றைக்கி அபரிமிதமான வளர்ச்சி இந்த கோயிலில் வந்திருக்கிறதுக்கு காரணம், மக்கள் எல்லாருமே இந்த கோயிலில் நோக்கி வந்துட்டுருக்கிறதுக்கு காரணம், அவங்க வேண்டுவது எல்லாத்தையும் அவருக்கு தரது தயாராக இருக்கார். அதனால தான் இந்த திருவாசகத்துல எல்லாம் கூட வந்து கைதொழுவார் மனம் போற்றுவாய் போற்றி அப்படின்னு சொல்லி வரும். பித்தா பிறைசூடி என்கிற பாட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, யார் யாரெல்லாம் தங்களுடைய குறையை தீர்க்கிறதுன்னு வந்து கேட்குறாங்களோ அந்த குறையை தீர்ப்பது தான் அவருடைய தொழில். உன்னுடைய தொழில் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் இருப்பான். ஒருத்தர் மருத்துவராக இருப்பார், பொறியாளராக இருப்பார், ஒருத்தர். ஆனால் ஈஸ்வரனுடைய தொழில் என்ன? யார் யார் தங்கிட்ட வந்து குறையை சொல்லி தீர்க்க வேண்டிக்கிறாங்களோ அவங்களுடைய குறையை தீர்த்து வைப்பது தான் அவருடைய தொழில். தலைவிருஷமாக இருக்கிறது வன்னிமரம் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். எல்லாருடைய மனக்குறையும் நீங்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். வணக்கம். நான் இந்த ராமநாதேஸ்வரர் கோயிலுக்கு 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். அது எப்படின்னா, அந்த பைரவருக்கு வந்து சண்டே இந்த அபிஷேகம் 4:30 to 6 நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு வந்து நிறைய வந்து நன்மைகளை பெற்றிருக்கேன். இப்போ சொந்தமாக ஒரு வீடும் வாங்கியிருக்கோம் நாங்கள். அதனால் எனக்கு எவ்ரி சண்டே அது என்ன முடியறதோ முடியலையோ அந்த டயத்துக்கு வந்து துர்கைக்கும் பைரவரையும் வந்து பார்த்துட்டு போகிறது எனக்கு ஒரு பயங்கர திருப்தியாக இருக்குது. காரியம் நடக்கணும்னா நீங்கள் வந்து வேண்டிட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன் இருக்குது. அதுவும் பைரவர் பயங்கர சக்தி உடையவர். ராமநாதீஸ்வரரும் சக்தி தான் வாய்ந்தவர், இல்லைன்னு சொல்லலை. கால பைரவர் அந்த 4:30 to 6 இந்த ஈவினிங் அபிஷேகம் ரொம்ப திருப்தியாக பார்த்துட்டு போவேன் நான். நன்றி, வணக்கம்.